எனக்கு பர்சனலாக வந்து growing up I didn't really like horror films. எனக்கு வந்து ரொம்ப ஒரு it used to disturb me. Makes me uncomfortable. While working in them, it's actually for me I find it quite fun because your imagination kind of runs wild with all the technical stuff and all that. Who is developing an app? So that's the Jayabhuvaneshwari digitalized versions and the app. Okay. So you know how that works, right? Frequency, communicating with host and all that. So அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டில் சில பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ ஆப்வியஸ்லி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தான் ஐ பி ட்ராவலிங் த்ரூ அவுட். பயப்படும் போது யூ கான் டிஃபரன்ஷியேட் அந்த பயம் இந்த மாதிரி நான் பயமான நடிக்க போகிறேன்னு அப்படி போக முடியாது. பட் த கேரக்டர் இட்செல்ஃப் his ambitions is a little bit different. So it was not like one of those things that திடீர்னு பார்த்தோம் ஐயோ எல்லாரும் அள்ளுட்டுச்சு we were seeing every step. We'll say அங்கே வந்து ஒரு ஸ்பாட் you missed a spot over here அது வந்து டச் பண்ணிடுங்க. Hi, welcome to Cinema Express. I am Jayabhuvaneshwari and today we have with us Pizza 3 team, Ashwin Kakumanu and Pavithrah Marimuthu. Hi. Hi. Good, how are you? I'm good. Excited for the release. Yeah. 100%. First, Pizza 3 போறதுக்கு முன்னாடி I think the last time I met you we were talking about Ponniyin Selvan and அதை பத்தி பேசாம என்னால Pizza 3க்கு நுழையவே முடியாது. நல்ல transition. That's the transition. So I just thought ஒரு 2 questions quickly. உங்க கேரக்டர் அந்த சேந்தன் அமுதன்ற கேரக்டருக்கு வந்து அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் த புக் ரீடர்ஸ். அஃப்கோர்ஸ் இட்ஸ் a director's decision to alter the story no matter what, but அந்த புக் ரீடர் சைட்லேருந்து சேந்தன் அமுதனுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தட்? My opinion is that, like you said, book is a writer's medium, film is a director's medium. For the, I think audience or readers வந்து their mind ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதாவது நம்ம எஸ்பெஷலி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படம் வந்ததுக்கப்புறம் ஃபேஸஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆன பிறகு they started imagining that this is how அவங்க படிச்சதோட இந்த ஃபேஸ் வச்சுதான் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் மணி சாரோட ஸ்டைலில் மணி சாரோட டைரக்ஷன் வந்து இதுதான் இருக்கும். பட் ஐ திங்க் ஃபார் தெம் ஃபார் த புக் ரீடர்ஸ் ஐ வில் சே யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் த புக்ஸ். ஸோ அது வந்து யூ கான்ட் டேக் தட் அவே ஃப்ரம் தெம். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ரைட். அண்ட் அதே மாதிரி இப்போ பொன்னியின் செல்வனுக்கு முன் பொன்னியின் செல்வனுக்கு பின் அப்படின்ற ஏதாவது மாற்றங்கள் சேஞ்சஸ் இன் ஜெனரல் இன் யோர் கெரியர் ஆர் த வே ஃபேன்ஸ் ஆர் அப்ரோச்சிங் யூ? No, பெருசா difference இல்ல. I would just say that the book readers they were I keep getting tagged in a lot of these memes. Ponniyin Selvan memes which அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா they very ஒரு ரொம்ப passionate crazy fan base அது. So மத்தபடி பெருசா எந்த சேஞ்சும் இல்ல. Alright. So coming to you, Pizza 3, na teaser paathapo he's of course the protagonist and he plays the chef and all of that, but you came only a couple of frames. So more, what is your role exactly in the film? So I'm an independent, very bold woman who is developing an app. So that's the Jayabhuvaneshwari digitalized version and the app. Okay. So you know how that works, right? Frequency, communicating with ghosts and all that. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டில் சில பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ ஆப்வியஸ்லி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தான் ஐ பி ட்ராவலிங் த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ ஒரு லவ் ரொமான்ஸும் இருக்கு, பேலன்ஸ்டா. ஓகே, யா, இட்ஸ் நாட் ஒன்லி இல்ல, நோ, டெஃபினெட்லி ஸ்டோரி வந்து இட் ஃபோக்கஸ் மோர் ஆன் த ஹாரர், ரைட், அண்ட் த பேக் ஸ்டோரி ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஆல் தட். But obviously romance adula irukku. Ena romance illama we will not be traveling together, right? To connect both the characters. 100%. Yeah. Right. The romance actually our character is ரொம்ப ஸ்ட்ராங்கான character. சொன்ன மாதிரி she's an app developer who comes up with this. In fact கதையிலே பாத்தீங்கன்னா the film opens with both of us already being in a relationship. Kyle and the character's name is Kyle. அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து தான் படம் ஆரம்பிக்கும். And it's in obviously the very stagnant phase of அடுத்த லெவல் என்ன கல்யாணம் career and stuff. Career and all that. என்னோட கேரக்டர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பற்றி பேசலாம்னு சொல்லி அவங்களோட கேரக்டரோட அண்ணன் கேரக்டர் வந்து கௌரவ் சார் இஸ் a cop. So for him he sort of looks, since my character is a chef, நீ வந்து ஒரு சமையல்காரன், அதுக்கு மேல இல்லை கிடையாது. My character doesn't know what's happening. ஏன்னா என்னோட கேரக்டரோட ரெஸ்டாரண்ட்ல தான் இந்த ஸ்பிரிட் இருக்கும்.
her character only kind of, because she is in this space, into all this, into this, so avanga vandu oru inga pona idukku oru badal kedikum, oru answer kedikum. He'll be lost and he will have that fear because avarukku he'll be feeling all that. Yeah, my character is very lost in sight. Right. So coming to you, இது இந்த பீட்சா அப்படிங்கிறது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் படம் வாஸ் a blockbuster hit. அதுக்கு அடுத்தது வந்து அசோக் செல்வன் வச்சு பண்ணும்போது people liked the film, but they couldn't really connect it with pizza, the original. Like in what way na? Mainly they were like, doesn't live up to the original அப்படிங்கிறது. So இப்போ நீங்க வந்து pizza 3 பண்றீங்கன்றப்போ did you have any hesitance to commit the project itself? Because எங்கேயோ இடத்துல I have to shoulder this whole weight of being a pizza film protagonist. ஏன்னா விஜய் சேதுபதி பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அசோக் செல்வன், இப்போ நீங்கன்றப்போ did you have that அந்த ஒரு pressure? I mean, லைட்டா அந்த நான் யோசிச்சேன் அதை பத்தி. I don't want to lie and say no. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும் it created a big movement in Tamil cinema, in Indian cinema சொல்லலாம். ஏன்னா அந்த படம் ஹிந்தி ரீமேக் வரைக்கும் போச்சு. And people, it revived the horror genre, the pure horror genre வந்து அதை ரிவைவ் பண்ண வைக்கும். And it paved the way for C.V. Kumar sir as well, Sethu, Karthik Subraj. And maybe Pizza 2 வந்து ஒரு, I think Pizza 1 ஓட ஒரு 2 வருஷம் கேப்ல வந்திருக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. Yeah, I think so, yeah. So Pizza 2 had a lot of expectations because timeline-ஆ அது it was very fresh in the audience mind. And it was his own kind of horror film. இந்த படம் பொறுத்த வரைக்கும் it was like, again, not just namesake-ஆ ஒரு horror படம் பண்றோம், அதுக்காக the Pizza, I mean, the series ஒரு முடிவு. But thematically in the film, like Sethu's character Michael was a pizza delivery boy. இந்த படத்துல என்னோட character was a chef, and second film I think Ashok's character was a writer. Right. So அது கொஞ்சம் அவேயா போச்சு. But thematically this film is still in the same food kitchen. Okay. My character வந்து since his restaurant is a startup, அவரே போய் delivery பண்ணுவாரு. Order எல்லாம் வரும்போது when his staff is gone. So it's a little bit thematically closer to the first film. Right. So நீங்க இப்போ சொன்னீங்க வந்து you had more similarities to Vijay Sethupathiy's role from the first film அப்படின்ட்டு. ஸோ அங்கேயும் அவர் ஒரு பீட்சா டெலிவரி பாய் அந்த ரெஸ்டாரண்ட், நீங்களும் இங்கே ஷெஃப்ன்றப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இது சிமிலராக இருந்துறப்போ ஒருதேன்றதை ஐ திங்க் உங்கள் மைண்டில் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ டிட் யூ கான்ஷியஸ்லி ட்ரை டு டிஃப்ரென்ஷியேட் யுவர் கேரக்டர் ஃப்ரம் தட் இந்த ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதிஸ் கேரக்டர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்? கான்ஷியஸ்லி பயப்படும் போது யூ ஹேவ் டு ஜஸ்ட் யூ கான் டிஃப்ரென்ஷியேட். அந்த பயம் இந்த மாதிரி நான் பயமானு நடிக்க போகிறேன்னு அப்படி போக முடியாது. பட் த கேரக்டர் இட் செல்ஃப் ஹிஸ் ஆம்பிஷன்ஸ் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஏன்னா he wants Sethu's ambitions in that first film I don't think அது really explore பண்ண நினைக்கிறேன். It only comes out towards the very end. கடைசில தான் அவரோட கோலே வந்து ரிவீல் ஆகுது. பட் இதுல வந்து கேரக்டர் வைஸாவே அது இப்படி what mindset he is in restaurant, and he's very, because he's a chef also, he's a little different, which is why I also like the role, because you get to show that OCD aspect of people in this line of work. ஏன்னா பொதுவாக வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஷ் taste or the quality of a restaurant is not good, word of mouth spreads and that a restaurant can close. So especially if there's hygiene issues and also என்னோட கேரக்டரும் வந்து like he's a very kind of like கண்ணாடி டம்ளர் கிளாஸ்லாம் பார்த்து அந்த ஃபிங்கர் கை ரேகை ஏதாச்சும் பட்டிருக்கா க்ளீனாக இருக்கா அப்படி பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட கேரக்டர் வந்து அவரோட கிச்சனில் வந்து there's this very blood red sweet dish that keeps coming. அது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் செல்லர் மாதிரி ஆயிடும். ஐ திங்க் டீசர்ல கூட ஒரு இடத்துல அப்படி தூக்கி போடுற மாதிரி ஒன்று. ஆமாம். ஸோ அது வந்து இவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் அவனோட சூ ஷெஃப் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும் பாஸ் தான் சமைச்சிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீ இஸ் நாட் டூயிங் இட், பட் இட் கீப்ஸ் கம்மிங் இந்த திங் அண்ட் இட் பிகம்ஸ் அ பெஸ்ட் செல்லர். எல்லாரும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இதை ஆர்டர் எனக்கு 1 kg வேணும், பார்சல் வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது he tries to recreate this and he's finding that difficulty. So there's a lot more elements நீங்க கேக்கும்போது that differentiates it from the first film. அங்க ஒரு பீட்சா அதோட நின்ன ஒரு விஷயம் இங்க இன்னுமே நிறைய. ஏன்னா அது வந்து he is just delivering the, but here that first part 20 minutes 30 minutes of the film is even all the dynamics between the characters and stuff like that. Right. And again, just because இது விஜய் சேதுபதி பத்தி பேசிட்டு இருக்கோன்றப்போ this is just a coincidence or something that I noticed. ஃபர்ஸ்ட் படம் அசோக் செல்வனுக்கு வந்து விஜய் சேதுபதி கூட தான் சூதுகவும் பண்ணாங்க. And then he did a franchise-ல second. I think நீங்களும் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா பண்ணீங்க with what do you think about this very uncanny? நீங்க சொல்லி தான் actually இந்த coincidence எனக்கு வந்து தெரியுது. Yeah, it's kind of funny.
Amma. I mean, for Ashok, it was literally his first film. For me, I think Mangata Yedamari appuram third or fourth film possibly. Yeah. Sethu is the starting point. What can I say? Lucky charm possibly. Lucky charm. Right. So coming back to you, ipo iduvarikum the roles that you've done, so I don't think any of them have been conventional, or especially considering women ku vandu this industry treats women actors in a way where vandale or romantic heroine adu ஒரு set template irukku, but the roles you did so far, you played a cop, you played a teacher, and even Addam, I think you did ஒரு psychological twist இருக்கிற ஒரு role. It's not just a straightforward heroine role ன்றது கிடையாது. So அப்படிங்கிறப்போ is this like a conscious choice? So idliyume you said that you specifically play an app developer. It's not just the romantic interest. You have more role. You investigate into the horror. So is this a conscious choice where you don't want to choose such commercial conventional roles? No, to be very honest, I wouldn't say I was choosing it so much, because I'm still a newbie in the industry. It's not like everyone knows me, where there are so many scripts, coming my way and I get to choose what I want. So enna vandado adu sariya vandadu. So I was really lucky that way. I wouldn't call that lucky, maybe I'm very blessed that way, because vandadu okay mudalni mudivumni vanda time I think I immediately signed for Diary. Very soon after Mudalni Mudivumni. So அது அப்படியே ஒரு ஃப்ளோல தான் வந்தது. கரெக்டான ஸ்கிரிப்ட் just fell into place. ஆமா. So but do you have a particular in the aspects paapa na script choose பண்ணும்போது, if my character has this do you have any set criteria in mind, considering you're still in the nascent stages of your career? Illa, I think I'm okay with good roles. Right. Doing good films. Nalla storyline irundale, I think I'm very happy with that. Even if I have to come for just maybe 30 minutes of the film, if the storyline is really nice, then I really wouldn't mind doing it. Because Mudalumni Mudivumni la kuda I don't come for the entire film, right? I don't travel in the entire film. So on the limited idukku vandalume adu or different role. So I liked playing it, because you don't get to play a teacher or a cop, Yeah, true. So, especially in your earliest debut. So இது வந்து கண்டிப்பா ஒரு இப்ப என்ன டாக்டரை ப்ளே பண்ண சொன்னாங்கன்னா maybe for me that will be, I mean I will still do it, but இருந்தாலும் ஓகே டாக்டர் தானே பண்றோம்னு இருக்கும். But cop and teacher போது it's nice to explore something different, அந்த மாதிரி சான்சஸ் எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. Exactly. Right. So அந்த மாதிரி yeah. Right. So coming back to you, so in the படத்தோட மியூசிக் கம்போசர், he said that ஏதோ ஒரு சாங்கோ இல்லை பிஜிஎம்மோ வந்து ஒரு ரொம்ப பழைய பியானோ வச்சு கம்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. I don't know exact details என்னன்னு தெரியல. To bring back அந்த ஹாரர் எலிமெண்ட், அந்த ஒரு ஆர்கேக் ஹாரர், அந்த ஒரு and it's a pure ஹாரருங்கிறது டிரெக்டரும் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. So are there any more unique elements in this film? Like இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்கானது வேற எந்த ஹாரர் ஃபிலிம்லையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்ற ஸ்பேஸில், கன்சிடரிங் ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு? I think definitely visual treatment wise, பொதுவாக நீங்கள் ஹாரர் படம் பார்த்தீங்கன்னா it functions, it works because ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கில் வந்து ஷூட் பண்ணால் தான் அந்த பயம் வந்து இன்னும் க்ரியேட் ஆகும். திங்ஸ் ஆர் டிஸ்ட்ராய்ட், திங்ஸ் ஆர் ஹாண்டட் மேன்ஷன். ஸோ பீப்புள் யூஸ்வலி ஒரு லைவ் லொக்கேஷனில் ஒரு மோஸ்ட்டாக செட்டில் தான் அது க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஆக்சுவலி த ஆப்போசிட். ஏன்னா ரொம்ப ஒரு பாஷான ரெஸ்டாரண்ட், இங்கே பிஎன்சியில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ ஒரு ரொம்ப பாஷான ரெஸ்டாரண்ட்டு, வெஸ்டர்ன் ஸ்டைல் ஸ்டீல் கிச்சனில் வந்து there's a spirit, right. And that is the space that's haunted. So even the way the haunting or the typical cliches, visual cliches, idhila illa andha vagaila. Okay. It's quite different, and he's added some small unique twists in the spirit oda backstory, and the payoda backstory, and it's not necessarily a vengeful ghost or vengeful spirit in a certain sense. Okay. And so those are things that he's kind of played with, which நீங்கள் யூஸ்வலாக மற்ற பேய் படத்தில் அதை பார்க்க மாட்டீங்க. இட்ஸ் பிரிட்டி ஸ்டாண்டர்ட். தோஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் கட் அண்ட் ட்ரைன்னு அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ரைட். அண்ட் இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக பீட்சா 3 என்னோட ரேஞ்ச் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு படம், லைக் த வே பர்ஃபார்மன்ஸ், ரேஞ்ச் ஆஃப் யூர் பர்ஃபார்மன்ஸ் ஐ மீன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான படம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணும்போது அதில் ஒவ்வொருத்தவங்க அதை பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் வரும். இப்போது சில பேர்த்துக்கு டைரியில் நான் பண்ணது பிடிச்சிருக்கும், சில பேர் இல்லை அது வேணான்னு சொல்லுவாங்க, சில பேர்த்துக்கு இந்த லுக் இந்த கேரக்டர் இன்னும் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். பட் எனக்கு கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். பிகாஸ் டீச்சர் அண்ட் காப்னு பார்க்கும்போது இந்த ரோல் வந்து என்னை பார்க்கும்போது எனக்கே ஐ கேன் ரிலேட் டு மை செல்ஃப், லுக் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காப் வந்து கண்டிப்பாக ஹோல் டிஃப்ரெண்ட் லுக். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஐ திங்க் ரைட். அண்ட் அதே மாதிரி பிகாஸ் யூ ஸ்போக் அபவுட் டைரி, நிறைய பேர் படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்களை காப்பாக காமிச்சிருந்தாலும் கடைசியில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக காமிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்றது. இட் வாஸ் அ கிரிட்டிசிசம். So by any chance, because I mean, as you said, you were lucky enough to get non-conventional roles, as we earlier spoke. But இப்போ இந்த படத்துலையுமே திரும்பி இந்த மாதிரி ஒரு எண்டிங் வந்துடக்கூடாது, where a heroine is just reduced to a romantic partner. Did you ensure it in any way இந்த படத்துலையும்? நோ, நான் அந்த மாதிரி கான்ஷியஸ் ஐ டென்ட் மேக் எனி டிசிஷன். பிகாஸ் அந்த படத்துக்கு அந்த ஸ்டோரிக்கு அந்த மாதிரி தான் அது. அதுலேயும் ஒரு ரொமான்ஸ்னு ரொம்ப சொல்ல முடியாது, பட் அதுலேயும் அந்த ஒரு லவ் இருக்குல்ல அந்த ஹீரோயினுக்கு. ஸோ அது முடிச்சு வரும்போது அதை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக காமிக்கணுன்ற இன்டென்ஷனில் அது பண்ணலை. அது வந்து ஜஸ்ட் ஓகே லவ்விங் சம்படி கெட்டிங் மேரிட் டு தம் அந்த மாதிரி தான் அதை காமிச்சாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு பீப்புள் ஆர் டேக்கிங் இட் ஆல்சோ. அந்த இன்டென்ஷனில் அது பண்ணலை. ஸோ அந்த மாதிரி இருந்தனால எனக்கு அது ரொம்ப ஒரு பாயிண்ட் வேர் ஐ ஹாவ் டு மேக் ஷுர் தட் அதர் ஃபிலிமில் இட் ஷுடன்ட் ரிப்பீட் அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு. You weren't very conscious about it. No, I wasn't. So இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது. இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் until the end. Right. For me to investigate the case, to understand why and how it's happening, all the whys and hows and அதெல்லாம் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் படம் ஃபுல்லாக. ஓகே. ஸோ இது வந்து காமன்லி ஐ திங்க் டிரெக்டர் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் வாஸ் ஷாட் இன் த நைட் டைம். most obviously because it's a horror film, but more so இப்போ எல்லா ஹாரர் ஃபிலிமே நைட்டில் தான் ஷூட் பண்ணுன்றது கிடையாதுனாலும் இதில் ஸ்பெசிஃபிக்காக அதை ஒரு பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனி டிஃப்ரென்சஸ் தட் யூ ஆல் ஹேட் ஜென்ரலி இந்த ஷூட், ஈவன் ஆஃப் ஸ்க்ரீன் கூட நைட்டு ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், நைட் உட்காந்து மேக்கப் போட்டு வர்றது, இத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் சம்திங் நியூ யூ ஃபவுண்ட் ஷூட்டிங்கில்? நியூன்னு எப்படின்னா நைட் டைமில் போகிறதே உங்களோட என்டையர் ரூட்டீனே சேஞ்ச் ஆகுது. மேக்கப் எல்லாமே நைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். யோர் ஸ்லீப் சைக்கிள் எவ்ரிதிங் கெட்ஸ் டிஸ்டர்ப்ட். டாக்டர் வேலையும் பார்த்துட்டு இல்லை அந்த டைம் நான் பிரேக் எடுத்துட்டு தான் பண்ணேன். இல்லை அந்த டைம் நான் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஓகே, தூக்கம் ஒரு பக்கம், நீங்கள் மேக்கப் போட்டு ரெடி ஆகிறதுக்கு நிறைய சீன்ஸ் வேறு ரெடி பண்ணணும், டயலாக்ஸ் இருக்கும். ஸோ அது அந்த டைம் ரொம்ப லிமிட்டட் டைம்குள்ளே எல்லாமே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டைரக்டர் நிறைய பிளான் பண்ணியிருப்பாரு இந்த டே. ஸோ மார்னிங் என்ன மேக்ஸிமம் 5 o'clock இல்லை பேக்கப் 5 o'clock ஐ திங்க் இட் வில் பி டன். 6 o'clock பட் அது அந்த லைட்ஸ் சன்லைட் வர அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே முடிக்கணும். அண்ட் இட்ஸ் லைவ் லொகேஷன். ஸோ ரெஸ்டாரண்ட்ல ஆகும்போது the next day அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் ஆல் கம் in the morning to clean the place. and நம்ம கிச்சன் யூஸ் பண்ணுறோம். So they have to really sanitize the whole place. So அதனால எல்லாரும் வந்துருவாங்க, please get out, please leave the place soon. So நாங்கள் வந்து we'll be rushing to do all of it. So obviously it was challenging and it's a different experience altogether. இந்த மாதிரி ஒரு இதுல போய் உட்கார்ந்து அவசரமா எல்லாம் பண்ணிட்டு and night time இன்னுமே I think energy ரொம்ப drooping-ஆ தூக்க கலக்கமா இருக்கு, very tired and just waiting for your shots and all that. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். But I think it was nice, still a different experience. Anything you had in particular? Same thing, routine ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். இன்னொன்று வந்து திடீர்னு வந்து ஸ்கெடியூல், ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ லைவ் லொக்கேஷன், நம்ம நினச்ச நாள் வந்து மேபி அவங்க அந்த ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ விட்டு போகும்போது ஒரு தொடர்ந்து நீங்கள் வந்து நைட் ஷூட் பண்ணிங்கன்னா பகலில் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க. பட் there be days when you know and also as you have a family, you have to take care of, so you're waking up during the day taking care of that. அதுக்கப்புறம் நைட் ஷூட் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி லைவ் லொக்கேஷன் அகைன் அந்த ரெஸ்டாரண்ட்டும் எப்படின்னா ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ஏரியாவில் இருந்தது. சிஎம் கிட்டத்தட்ட சிஎம் வீட்டுக்கிட்ட ஆழ்வார்பேட் அந்த சைட். ஸோ அதனால இந்த கேரவேன்ஸோ வேனிட்டி வேன்ஸோ இந்த ஜென்ரேட்டர்ஸோ ஒரு பெரிய க்ரௌடோ வந்து இல்லை. வி ஒர்க்கிங் வித் வெரி லிமிட்டெட் ரிசோர்ஸஸ். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இந்த மேக்கப் எல்லாம் சொன்னீங்களே, லிட்ரலி இட் லைக் யூஸ்வலாக வந்து பீப்புள் சே, ஓ டு யூ ஹேவ் எனி
horrific experiences. இந்த படத்துல வந்து அதுக்கு டைமே இல்லை. ஏன்னா we would get into the restaurant at 11 or 10. இல்லை, we'd be there, assemble by 9:30, 10 we'll sit there. 11 தான் கொடுப்பாங்க, லைட் செட் பண்ணுவாங்க 11க்கு மேலே. And by 5 or 5:36 we have to get out of there. அந்த டைம்ல when we are sitting there, நம்ம வந்து டயலாக் வந்து ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். பக்கத்து இவங்க மேக்கப் போட்டிருப்பாங்க, நான் ஒவ்வொரு டேபிள நான் மேக்கப் போட்டுருப்பேன். ஆக்டர் who played the spirit வந்து அவங்க இன்னொரு டேபிள் உட்காந்து மேக்கப் போட்டிருப்பாங்க. So it was not like one of those things that இவங்க திடீர்னு பார்த்தோம், ஐயோ எல்லாரும் அல்லுட்டுச்சு. we were seeing every step. we'll say அங்கே வந்து ஒரு ஸ்பாட், you missed a spot over here, அது வந்து டச் பண்ணிடுங்க. நான் So that was the type of work environment that we were working with. Right. But even இப்போ எனக்குலாம் தோணும், ஒரு பேய் படத்துல இருந்துட்டு வந்து, I mean, even to watch, I am really scared of horror films. So பார்க்கறதுக்கு எனக்குலாம் அழுக்காயிடும். நீங்களும் நடிச்சிருக்கீங்க. I know you also have this aspect of where you see the spirit, a person who plays the spirit. You don't have the sound design. You just act it out. But still, எங்கேயோ ஒரு இடத்துல, because there's a very thin line between fiction and reality, right? And it's just our human minds are very vulnerable. ஸோ இங்கே ஒரு இடத்துல தூங்கும் போதையோ இல்லை வந்து எங்கேயோ தனியாக இருக்கும் போதையோ, ஐயோ பெரிய வர மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த ஃபியர் எங்கேயாவது ஆஃப்டர் Pizza 3 ஷூட் அண்ட் ஆல், somewhere in your personal life also, not necessarily on set. I think சொன்ன மாதிரி Pizza 3 பண்ணும்போது it didn't feel like we were doing a horror film. As in அதான் சொன்னோம், எல்லாம் ஒன்றா உட்காந்து ரெடி ஆகிட்டு எல்லாம் பண்ணுறதுனால ஓகே ஷூட்டிங் முடிக்கணும், இது கரெக்டாக பண்ணணும், டயலாக் டெலிவரி அப்படி தான் போயிட்டு. மேபி ஏதாவது ஒரு ஜங்கிள்லையோ இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷன் போயிருந்தா, நேச்சுரலி அந்த மைண்ட்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். ஈவன் while you're sleeping you tend to imagine a lot of things unnecessarily. அந்த மாதிரி ஆயிருக்கலாம். பட் இது அப்படி இல்லை, பிகாஸ் the morning when you return home, all you want to do is just sleep. Exactly. அது எந்த கனவு கெட்ட கனவு வந்தாலுமே அது வந்து and we are sleeping in the morning, day timeல தூங்கும்போது you will not be scared about it. So உங்களுக்கு அந்த thought maybe night இருந்தா கொஞ்சம் பயம் இருக்கும் கண்ணு முன்னாடி. day time வந்து phone வேற அடிச்சிட்டு இருக்கும். ஆமா, எல்லாத்தையும் switch off பண்ணிட்டு அப்படியே daylight. So tired by the time you even think about these things. Right. But நீங்க சொல்ற மாதிரி it's a very அந்த concentration அதிகம் இந்த மாதிரி படத்துல. imagining things that are ஒரு வேளை because ghost வந்து அந்த jump scaresல வந்து அங்க இருக்க மாட்டாங்க, பட் நீங்க அதை இமேஜின் பண்ணணும். இல்லாட்டி நம்ம VFXல ஆட் பண்ணுவோம், இல்லாட்டி சவுண்ட் ஒன்று கேட்குது, ஒரு அழுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குது. ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு இமேஜின் அ லாட், which is why I also like, எனக்கு பர்சனலாக வந்து growing up I didn't really like horror films. எனக்கு வந்து ரொம்ப ஒரு it used to disturb me, makes me uncomfortable. But at the same time, while working in them, it's actually, for me, I find it quite fun. Because your imagination kind of runs wild with all the technical stuff and all that. Right. ஸோ இப்போ வந்து நீங்களும் இதுக்கு முன்னாடி ஹாரர் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஜீரோவில் யூ டிட், அதே மாதிரி யூ ஹேட் இது லைவ் டெலிகாஸ்டில் யூ பிளேட் த ஸ்பிரிட். ஸோ இது டெக்னிக்கலி ஒரு தேர்ட் ஹாரர் ஃபிலிம். பட் அதையும் தாண்டி இப்போ ஃபிங்கர் டிப் சீரீஸில் வந்து இன் சம் வே இட்ஸ் அ சோஷியல் ஹாரர் இல்லையா? இட்ஸ் நாட் அ சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, பட் ஒரு சோஷியல் ஹாரர், much more relatable horror. Yeah. So that's actually my question. ரெண்டுத்தையும் பார்த்தா do you think like ஒரு social horror is more scary to you or a supernatural horror? What is your take on that? I think social horror is much more scary. ஏன்னா எனக்கு பேய் பெருசா நம்பிக்கையோ பயமோ கிடையாது. மனுஷங்க கொஞ்சம் பயமா இருக்கு அவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். So I think because social media is such a strong part of our culture, அதுல ஏதோ ஒரு விஷயம் அப்படியே தப்பா போனா it's very real. அந்த டேஞ்சர், அந்த ஒரு boycott-ஓ இல்லாட்டி ஒரு people sort of blackmailing you or putting pressures, trolling you. So அது வந்து it's more relatable. இது வந்து it's more what if. எப்பயாச்சும் நம்ம ஒரு இடத்துல வந்து ஐசோலேட்டட் இடத்துல கரண்ட் இல்லாம போகும்போது தான் அந்த ஒரு ஃபியர் கிக் ஆகும். உங்களுக்கும் ஐ திங்க் அந்தம் அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு எலிமெண்ட் இருக்கும் அபவுட் having an affair and all of that. And அதே மாதிரி ஐ திங்க் டைரியிலையும் உங்களுக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா? அந்த பஸ் இஸ் ஹாண்டட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அப்படின்றப்போ வாட் இஸ் யோர் டேக்? லைக் வாட் ஸ்கேர்ஸ் யூ மோர், அ சோஷியல் சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஆர் அ சூப்பர் நேச்சுரல் வித் ட்ரெடிஷ்னல் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்? சோஷியல் சைக்கலாஜிக்கல் டெஃபினட்டாக, அது நோ குவெஸ்டன், அது டவுட்டே இல்லை. அது கண்டிப்பாக இது வந்து மைண்ட் ரிலேட்டட் இல்லை. சம்டைம்ஸ் யூ டோன்ட் ஆக்சுவலி see a ghost, ரைட்? பட் மைண்டில் நம்மளா யோசிச்சுக்கிற ஒரு விஷயம் தான். ஓகே இது இருக்குமோ அது இருக்குமோ, ஏதாவது ஹியர் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இது வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக நடக்குது இப்போ. ஸோ டெஃபினெட்லி.
Right. And I think you're a medical doctor by profession. Yeah. So இது வந்து இப்போ are you simultaneously managing both ஒரு பக்கம் you're practicing medicine and acting as well right now, yes. Oh great. So how is that going for you? I mean, it's not two things you can easily It's two very difficult things. Yeah, exactly. It's not two things. Okay, இது முடிச்சிட்டு காலைல சமைச்சிட்டு வந்துட்ட ஷூட்டுக்குன்ற மாதிரி இல்ல. So no, I had to take a break in between. ஏன்னா முதலும்னி படம் வந்த டைம்ல இருந்து டைரி அது அப்படியே ஒரு full up வந்துட்டு இருந்தனால I had to take a break and just to focus on the films. But then இப்போ I joined back. So ஏன்னா அது ரொம்ப நாள் கேப் விட முடியாது. So I joined back. இப்போ வந்து there is an understanding. I can go to the clinic, do my work and come back for this. So அதனால not a problem. Both I handle hustling ரெண்டு சைடு ஓடுங்கற மாதிரி. Great. So upcoming projects, I think I'll start with you. Tunnel சொல்லிருந்தீங்க போன வாட்டி. Tunnel is finished and probably ready. அது வந்து அவங்க announcement பண்ணோம். And இன்னொரு படம் இது வேதாளம் சொல்லும் கதை also it's kind of restarted its work and all that. And yeah, personally that been writing, so that's a slightly different tangent. So working on yourself, you're exploring your writer side. Yeah. Okay. What about you? Have you committed any projects? No, haven't. In the Pizza 3 moda vandadode paakla because I was focusing on my fellowship also. I was doing my aesthetic medicine course. So adula na konja focus பண்ணிட்டு இருந்தேன். In between I didn't do anything. நல்லபடியா வந்தா பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ரைட். ஸோ இது ஏதாவது மைண்டில் வச்சுருக்கீங்களா? இனி வர படங்கள் இந்த மாதிரி எடுக்கணும், பிக் ஹீரோஸ் ஒரு பிக் டிரெக்டர்ஸோட இருக்கணும், இல்லை வந்து இந்த மாதிரி ஜானர்ஸில் எடுக்கணும். யூ ஹேவ் எனி செட் கரியர் பாத் இன் மைண்ட்? ஐ ரியலி ஹேவ் நோ ஐடியா. அது எனக்கு ஆக்சுவலி பிட்ஸா 3 பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு மைண்டில் வந்து ஓகே இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்ற கொஸ்டினுக்கு ஐ couldn't find an answer for that. Okay. So let's see how that goes because அது வந்ததுக்கு அப்புறம் எப்படி வேணா ஆகலாம். Right. So வந்தா I'm willing to take that up. All right. So I think I always ask the people I interview, dream project, dream role. Until last time you told me you want to work with Andhra Kashyap, dream project na. But this time கொஞ்சம் மாத்தி கேக்குறேன். உங்களுக்கு ஒரு dream role அப்படினா like army man or probably a biography of someone. அந்த மாதிரினா what would you choose? Could be anything. I think a biopic would always be interesting because it's over a period of time span ஆறதுனால you see that person in different stages. So biopic definitely of a person, a very intellectual, cerebral type of person would be interesting to play as an actor. Whom do you think you would suit? இவங்கள மாதிரி நான் நடிச்சா I think I would be able to fit in that character na. Do you have anybody in mind? இவங்கள மாதிரினா யாராவது real life person? இல்ல biopic is generally on some person, right? So அந்த மாதிரி கேக்குறேன். Particularly, I'm not able to think of anyone, but I like playing flawed characters. I like playing something eccentric, and that's what kind of as an actor you have a little fun with that. Right. That and I like adventure movies, something like boxer or I like Rocky and all a lot. So something physical also I like physical action type stuff. So maybe a Rocky, maybe a boxer, Sarpa tattoo, who knows? Right. Oh, it's in the works. Paranjit should probably hear this. How about you? உங்களுக்கு ஒரு dream role? Have you thought about it? Dream, அதான் சொல்றேன் when I came into the industry எனக்கு வந்து பிளான் பண்ணி இந்த ரோல் இது இப்படி பண்ணணும், இதுதான் ட்ரீம், இதுதான் இவங்க கூட ஒர்க் பண்ணிடணும் அப்படி இல்லை. பிகாஸ் I was focusing on medicine all the while. Right. So suddenly when all this happened, சரி என்னமோ ஒன்று வருது பண்ணுற மாதிரி தான் போயிட்டுருக்கு. Because there are a lot of great actors, amazing directors, so many of them, cinematographers. இப்போலாம் வந்து டெபியூ பண்ணுறவங்களே ரொம்ப நல்ல ஸ்டோரி பண்ணுறாங்க. ஸோ யூ கான்ட் ரியலி சே இவங்க கூட தான் அவங்க கூட தான் அந்த மாதிரி. நாட் அ ப்ராஜெக்ட் மோர், ஸோ லைக் ஒரு ரோல் லைக் இந்த மாதிரி ஒரு வந்தா கூட சி ஒரு டாக்டரா ப்ளே பண்ண ப்ராபபிலி உங்க ரியல் லைஃப் ப்ரொஃபஷனே ஆக்டிங். எனக்கு இதெல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு because it's something different. You get to live in. இப்போ காப் பண்ணும்போது obviously அதுல ஓகே ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும், ஃபைட்டிங் சீன் நான் எப்படி இதெல்லாம் பண்ண போறேன்னு தான் இருந்தது. But I was just trying to work hard on it to understand how a cop will work on a day to day. ஒரு படத்துல அதை காட்டும்போது it has to be perfect இல்லைன்னா கூட realistic, close to it needs to make sense இல்லைன்னா convincing இருக்கணும். not look nice. So அந்த மாதிரி different இது பண்ணும்போது I think இதுக்கப்புறம் எது வந்தாலும் I wouldn't mind. You're open to it. You don't have anything in mind in particular. Okay.
I think it was a very fun conversation I had with you, and meeting you once again. I hope to meet you for other films I as always well. enjoy our conversations. Thank you so much. And same to you as well. Thank First time we're meeting, but Yeah. nariya padangalla I should come and interview you. It's my wish. Thank you so All the best, Thank you so Pizza much. 3, and for all the upcoming projects. And I hope it doesn't scare you too much. I might stay away from I watching the hope we film. go to the theater to watch the film. Maybe at home with a pillow or something like that. But yeah, definitely. I wish you all the very best, and Thank you. let's meet for another interview. Thank you so much. Thank Thank you you so much. very much.